எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்து இப்போதைக்கு திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்க கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்துக்குமே வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. டைம் ட்ராவலை பேஸ் பண்ணி இந்த படம் எடுக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான கதைக்களம் நம்ம தளபதி விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு ஜானரில், அதாவது சயின்ஸ் ஃபிக்ஷனில் இது வரைக்கும் அவர் எந்த ஒரு படமும் பண்ணதில்லை. ஒரு வித்தியாசமான முயற்சியாக இந்த படத்தை ட்ரை பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். நம்ம வெங்கட் பிரபு பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் அவர் தொடாத ஒரு ஜானரே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஹாரரும் பண்ணியிருக்காப்புல, காமெடியும் பண்ணியிருக்காப்புல, சயின்ஸ் ஃபிக்ஷனும் பண்ணியிருக்காப்புல, எக்ஸ்பெரிமெண்டலாக நிறைய விஷயங்களை அவர் தமிழ் சினிமாவில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாநாடு மிகப்பெரிய வெற்றி தான், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் இந்த படம் என்ன ஆகும் தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ரீசெண்டாக இந்த படத்துடைய படப்பிடிப்பு கேரளாவில் முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பி வந்துட்டாங்க. அடுத்த கட்ட படப்பிடிப்பு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஏற்கனவே நம்ம வெங்கட் பிரபு இந்த மாதம் இறுதிக்குள்ளே ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடிய போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாப்புல. ஆனால் இப்போ அந்த பிளானில் ஒரு மாற்றம் ஆயிருக்கு. என்ன, அடுத்த மாதம் முதல் வாரம் தான் இந்த படத்துடைய படப்பிடிப்பு பண்ணுறதுக்கு, அதாவது ஃபைனல் ஷெடியூல் பண்ணுறதுக்கே அவங்க ரஷ்யா போக போகிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏப்ரல் 19 எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் முன்னாடியே அந்த ஷெடியூல் முடிய போதா, இல்லை எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறமா தான் அவங்க கிளம்ப போகிறாங்களா அப்படின்ட்டு தெரியல. ஆனால் அடுத்த மாதம் தான் இந்த படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு ரஷ்யாவில் பண்ண போகிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஃபைட் சீக்வன்ஸோட அந்த ஷெடியூல் இப்போதைக்கு அமையப்போகுது. காரு அது இதுன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் பிளான் பண்ணியிருக்காங்களாமா. அதெல்லாம் மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். ஏப்ரல் 14 அந்த சாங் வெளியாக போகுது. அதுக்கான அப்டேட்டும் கூடிய விரைவில் அஃபிஷியலாக வெளியாகும். அவங்க அஃபிஷியலாக சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.